அமெரிக்கால வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றாரு. அந்த ரிசர்ச்ல அவர் என்ன கண்டுபிடிக்க விரும்புறாருன்னா, ஒருத்தனோட பாடி லாங்குவேஜ்க்கும் அவன் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. சோ என்ன பண்றாரு, ஒரு 100 மேல்ஸ் கூப்பிடுறாங்க, பாதி பாதியா பிரிக்கிறாங்க. ஒரு பாதி வந்து லோ போஸ்ட்ல உட்காருங்க, லோ பவர் போசஸ். ஒரு சோகமா இருக்கும்போது எப்படி உட்காருவீங்க, கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி உட்காருவீங்க, கையை குறுக்கி கான்ட்ராக்டடா உட்காருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி உட்கார வைக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க ஹை பவர் போஸ்ட்ல உட்காருங்க, ஒரு ஜெய்ஜாண்டிக்கா உட்காருங்க, ஒரு பிரைட் ஃபீலிங்கோட உட்காருங்க, வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கோட உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு. சோ இந்த ரெண்டு பேருமே வந்து அவர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, லோ பவர் போஸ்ட்ல உட்கார்ந்தவங்க எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குது, கார்டிசோல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. டெஸ்டோஸ்டெரோன்ங்கிறது வந்து நம்ம ஒரு டாமினேஷன், ஒரு பிரைடு அந்த பேஸ் பண்ண ஒரு ஹார்மோன். கார்டிசோல்ங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் பேஸ் பண்ண ஒரு ஹார்மோன். இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா, இந்த டாமினேஷன் மென்டாலிட்டி கம்மியாகிற மாதிரி காட்டுது. ஹை பவர் இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியா, டாமினேஷன் பிரைட் ஃபீல் அதிகமாகிற மாதிரி காட்டுது. சோ இதுல என்ன தெரிஞ்சுட்டாங்கன்னா, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் வந்து உண்மைதான். நம்ம எதுவுமே இல்லாட்டி இருக்கிற மாதிரி காட்டிக்கும் போது உள்ள அதுக்கான சேஞ்சஸ் நடக்குது. உங்க மைண்ட் வந்து பாடி சேஞ்ச் பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்க பாடி உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கிறது வந்து இந்த டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிருக்குது.